வணக்கம். என்ன பண்ண போகிறோம்? என்னடா என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறானே. ஆமாம், இந்த சாத்தான் குளத்தில் சில சாத்தான்கள் வெறியாட்டம் ஆடி 2 பேரை கொண்டிருக்காங்களே. என்ன பண்ண போகிறோம்? கண்டனம் தெரிவிப்போமா? உச்சி கொட்டுவோமா? கமெண்ட்ஸ் போடுவோமா? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொள்ளும் போதே நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அந்த விட்ட தவறு இப்போ 2 பேர் அதே மாவட்டத்தில் செத்துருக்காங்க. இது இங்கே மட்டும்தானா? இதற்கு முன்பு எவ்வளோ நடந்திருக்கு. கர்ப்பிணி பெண்ணை கொண்டிருக்காங்க. ஒரு இளைஞன் கூட பார்க்காம நடு ரோட்டில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, கையை உடைச்சிருக்காங்க. 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனாங்கன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி அவன் கீழே விழுந்து அவன் குடல் சரிஞ்சு அவன் அதே இடத்துல செத்து போயிருக்கான். ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம நடு ரோட்டில் செவ்வுள்ளே அரைஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன தீர்வு கொடுக்க போகிறோம்? பிரிட்டிஷ்காரங்கிட்ட வாங்கின சுதந்திரத்தை ஆட்சியாளர்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே வாங்கி அரசியல்வாதிகிட்ட கொடுத்துரும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இது நடந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி அவங்க 2 பேர் செத்தாங்க, நாளைக்கு நானும் சாகலாம், எங்கள் அப்பா சாகலாம், இல்லை பார்க்குற நீங்கள் சாகலாம், இல்லை உங்கள் அப்பா சாகலாம். இதுக்கும் கண்டனம் ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம், ஃபீல் பண்ணுவோம். அது தவிர்த்து என்ன பண்ண முடியும்? நம்மளால் பண்ண முடியும். இதற்கு தீர்வு அரசியல் மாற்றம். இனி ஒரு சுதந்திரம் வேண்டும். அகிம்சை வழியில் போராடி இந்த அரசியலை தூக்கி தூரம் போட்டுட்டு வழியில் இருக்கோம் இல்லையா, வழியில் இருக்கவங்க தான் அரசியல் பண்ணணும். இங்கே வழி கொடுக்குறவங்க அரசியல் பண்ணக்கூடாது. வழியில் இருக்க நம்ம அரசியல் பண்ணணும். அதுதான் மக்களுக்கான அரசியலாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். இன்னைக்கு திங்கக்கிழமை 4 மணிக்கு உங்கள் வீட்டில் எல்லோரும் பிளாக் கலர் கொடியேற்றி கண்டனத்தை தெரிவிங்க. இது என்னடா நம்ம நார்மல் கண்டனம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் லைட்டாக யாரோ ஸ்பார்க் பண்ணது தான். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமாச்சு. அது உலக நாடுகள் தெரிகிற வரைக்கும் அது போச்சு. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இனி ஒரு சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஃப்ரீடம் ஃபைட் 2.0 அப்படின்ற ஒரு பதாகையை ஏந்தி உங்களுக்கு பிளாக் ஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அது சமூக வலைதளத்தில் தயவு செஞ்சு பகிருங்க. இது சின்ன முதல் முன்னெடுப்பு மட்டும்தான். இது 2வது சுதந்திர போராட்டம் அரசியல்வாதிகளை எதிர்த்து. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இங்கு பலம். மாற்றத்தை மாற்ற முடியும். மாற்றம் என்பது சாத்தியமே நாம் ஒன்றிணைந்தால். வழி இருக்குங்க, பயங்கரமான வழி இருக்குது. இனிமேலும் இவங்க அரசியல் இருக்க வேண்டாம், தூக்கி தூரப்படுவோம். இளைஞர்கள் நாம் வருவோம் அரசியலுக்கு. நன்றி.